ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷஷ்டிகா கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு ஹெல்தியான மணத்தக்காளி பருப்பு கீரை கூட்டு தான். இது ரொம்பவே உடம்புக்கு நல்லது. இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு அரை கப் அளவு பருப்பை கழுவி எடுத்திருக்கேன். அதை குக்கரில் சேர்த்துட்டு 1 கப் அளவு தண்ணி, 2 பல் பூண்டு, ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துட்டு குக்கரை மூடி போட்டு 4 விசிலுக்கு வேக வச்சு நம்ம எடுத்துக்கலாம். பருப்பு நல்லாவே குழஞ்சிடணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு 1/4 ஸ்பூன் சீரகம், ஒரு 5லேருந்து 6 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் வதக்கிக்கலாம். இது கூடவே அரை தக்காளி சேர்த்துருக்கேன். தக்காளி நல்லா மசிஞ்சிடணும், அந்த மாதிரி வதக்கிட்டு இப்போது கழுவி க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கிற மணத்தக்காளி கீரையை நான் இது கூட சேர்த்துக்கிறேன். நான் இன்றைக்கி ஒரு பெரிய கட்டு சைஸு எடுத்திருக்கேன். இப்போ இந்த கீரையை வதக்கிக்கோங்க. வதக்கினோடனே கீரை நல்லாவே சுருங்கிடும். இதில் அங்கங்கே காயும் இருக்கும். இந்த மணத்தக்காளி கீரை வாங்கும்போது அதெல்லாம் தூக்கி போடாதீங்க, அதெல்லாம் சேர்த்துக்கோங்க, உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இப்போ இது கூட ரொம்ப கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் போல் இதை கொதிக்க விட்டுக்கோங்க. இப்போது ஒரு ஜாரில் 2 பச்சை மிளகா, 3 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய், கொஞ்சமாக 1/4 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு இதை கொஞ்சமாக தண்ணி விட்டு பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இப்போ இது கூட கீரை கூட இந்த பேஸ்ட்டை சேர்த்துட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். தேங்காயோட பச்சை வாசனை போகணும். இப்போது நம்ம ஏற்கனவே வேக வச்சுருக்க பருப்பை இது கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி பாசி பருப்பு எடுத்திருக்கேன். நீங்கள் பாசி பருப்புக்கு பதிலாக துவரம் பருப்பு கூட சேர்க்கலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். பருப்பு ரொம்ப திக்காக இருந்தால் தண்ணி சேர்த்துக்கோங்க தேவையான அளவுக்கு. உங்களுக்கு ரொம்ப கெட்டியாக வேணும்னா தண்ணி கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. பருப்பு, நம்ம வேக வச்சுருக்க கீரை எல்லாம் நல்லா மொத்தமாக சேர்கிற மாதிரி. இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு செக் பண்ணிக்கோங்க கரெக்டாக இருக்கான்னு சொல்லிவிட்டு. இப்போது தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு அதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து, கொஞ்சமாக சீரகம், இது கூடவே ஒரு 2லேருந்து 3 ரெட் சில்லி, கொஞ்சம் பெருங்காயம், அப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு எல்லாத்தையும் தாளிச்சிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கீரை பருப்பு கூட்டில் போட்டுக்கலாம். போட்டுட்டு ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. சுவையான மணத்தக்காளி பருப்பு கீரை கூட்டு சூப்பராக தயாராகிடுச்சு. இது சாதத்து கூட ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபியை நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள். ஷஷ்டிகா கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல ரெசிபியில் உங்கள் எல்லோரையும் சந்திக்கிறேன். பாய்.